ஓம் சாய்ராம். என் குழந்தையே, பல நாட்களாக நீ என்னிடம் கூறிக்கொண்டிருக்கும் கோரிக்கைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ உன் மன அழுத்தத்துடனும் வலிமிகுந்த கண்ணீருடனும் கூறும் கோரிக்கைகள் ஒன்றா இரண்டா? என்னை கண்டிருந்து பார்க்க மாட்டீர்களா என்று கோபத்துடனும் வருத்தத்துடனும் நீ புலம்புவது எனக்கு கேட்காமல் போய்விட்டது என்றுதானே நினைக்கிறாய்? ஆனால் என் குழந்தையே, நான் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன்னுடைய உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் உன்னை நிச்சயம் நல்ல இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அதற்கு முன்பு சில காரியங்கள் நிகழ்த்த வேண்டியிருக்கிறது. நீ கேட்டவுடனேயே என்னால் அதை செய்து தர முடியும். ஆனால் என் கண்மணியே, உன் தந்தையாக நான் சிறப்பான ஒன்றைத்தான் உனக்கு தர விரும்புகிறேன். அது இப்பொழுது மட்டுமில்லாமல் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் தர வேண்டியதாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். நீ கேட்டது எல்லாம் உடனுக்குடன் நான் தந்துவிட்டால் அதில் உள்ள வாழ்க்கை நிறை குறைகளை யார் ஆராய்வார்கள்? என் பிள்ளையான நீ என்னிடம் எதை கேட்டாலும் அதை நீ மறந்தாலும் சரி, நான் என்றும் மறக்க மாட்டேன். அதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ பிடிவாதமாக ஒரு சிலவற்றை அது மட்டும்தான் வேண்டும் என்று, அதில் உள்ள நிறை குறைகளை கூட நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கேட்கிறாய் அல்லவா? ஒரு தந்தையாக நான் எப்படி ஆராயாமல் கொடுப்பேன்? உன் வாழ்க்கையில் இப்பொழுது துன்பப்பட்டால் உன் எதிர்காலத்தில் இந்த அனுபவத்தினால் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இத்தனை தாமதம். நான் உன்னை சமாதானம் படுத்தவில்லை. நிச்சயமாக உனக்கு நன்மையான விஷயங்களை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ துன்பப்பட்டது போதும். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அடுத்த வியாழனுக்குள் நீ ஆசைப்பட்ட ஒரு கோரிக்கை நிச்சயம் நிறைவேறப் போகிறது. இது உனக்கான வியாழன் சத்திய வாக்கு. அதற்காக நீ ஒரு சிலவற்றை உன் வாழ்க்கையில் பின்பற்று. உன் வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல எண்ணங்களை மட்டுமே பின்பற்றி வா. ஏனென்றால் நல்லதை மட்டுமே நினைக்கும் மனதிற்கு மட்டுமே நினைத்த காரியங்கள் நடக்கும் பிரபஞ்ச சக்தி இருக்கிறது. நீ நல்லது நினைப்பதால் உன் உள்ளம் கோவிலாகிறது. உன் விதி வலிமையானது, ஆனால் இறைவன் அதைவிட வலிமையானவர் என்பதை புரிந்து கொள். ஆகையால் உன் உள்ளத்தை கோவிலாக மாற்று. நீ எப்பொழுதும் எதை அழுத்தமாக நினைக்கிறாயோ அதுவே இறைவனருளால் நிச்சயம் கிடைக்கும். நீ நினைக்கிறாய், ஆனால் கூடவே எதிர்மறை எண்ணங்களையும் நினைக்கிறாயே. இது நடக்கும் என்று நினைக்க வேண்டும். மாறாக நடக்குமா நடக்காமல் போய்விடுமா என்று நினைக்கும் குணத்தை மாற்றிக்கொள். இப்பொழுது கூறுகின்றேன் கேள். உன்னுடைய நிறைய கோரிக்கைகளுள் ஒன்றை தேர்வு செய்து எடுத்துக்கொள். அது இப்பொழுது இந்த நொடி நடந்துவிட்டதாக நினைத்துக்கொள். உன் கற்பனையில் உன் எண்ணம் நிறைவேறிவிட்டால் நீ எப்படிப்பட்ட ஆனந்தமான மனநிலையில் இருப்பாயோ அப்படி மாறி நினைத்துக்கொள். மறுபடியும் சொல்கிறேன் கேள். இப்படி நினைப்பதால் என்ன நடந்துவிடும் என்று எதிர்மறை எண்ணம் வேண்டாம். நம்பிக்கையாக செய்து பார். இந்த வியாழனில் தொடங்கு. அடுத்த வியாழனுக்குள் ஒரு கணமும் அது நடந்துவிட்டதாக ஒரு வாரம் நம்பிக்கையோடு நிம்மதியாக நினைத்துக்கொள். அடுத்த வியாழனுக்குள் சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான வழிகள் பிறக்கும். உன் எண்ணம் மிக அழுத்தமாக இருந்தால் நிச்சயம் நிறைவேறிவிடும். இந்த சாயப்பாவின் வாக்கை வேத வாக்காக நினைத்தால் இதை இப்பொழுதே முழு மனதுடன் துவங்கு. அடுத்த வியாழனுக்குள் நன்றி சாயப்பா என்று என் கோரிக்கை நிறைவேற்றிவிட்டது என்று சொல். இந்த வார்த்தைக்காக நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் நல்லது நடக்கும். என் கண்மணியே, உன் சாய் நான் இருக்க பயமே.